ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிற்றம்படி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுடருக்கு இப்போ வரைக்கும் தீபாவளினா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வெற்றி சிம்பிளாக ஒரு தீபாவளி செலிப்ரேஷனையே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த செலிப்ரேஷன் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சு. சண்முகம் கேசரியை சொதப்பினார். அதே நேரத்தில் நம்ம சரளா அந்த ஃபங்க்ஷனையே சொதப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் நேரம் எல்லாரும் அமைதியாக சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சுடரோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி அபி கொஞ்சம் கான்ஃபர்மைஸ் ஆகுறாங்க. அதே நேரத்தில் நம்ம வெற்றியும் கண்டினியூவாக அடுத்து பலகாரம் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பலகாரமும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக நம்ம வெற்றி செஞ்சு கொடுக்குறாரு. எப்படி தம்பி சமைக்க கற்றுக்கிட்டீங்க? உங்கள் அம்மா இந்த மாதிரி சமைப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெற்றி கண் கலங்கிடுறாரு. தம்பி நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா அப்படின்னு சரளா கேட்கும்போது, நீ எப்போவுமே எல்லாத்தையும் தப்பாக தானே கேட்டுட்ருக்க, இது என்ன புதுசாக என்ன அப்படின்னு சண்முகம் கோச்சிக்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? எப்போவுமே எல்லாரும் சமையல்னா அவங்க அம்மாவோட கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்க அம்மா சமைச்சதை பார்த்து எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் தம்பிக்கிட்ட கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. அப்போது வெற்றி இருந்துட்டு, எனக்கு அம்மா அப்பாலாம் இல்லவே இல்லை, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு வெற்றி கண் கலங்குறாரு. ஐயோ என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனேக்கா, எனக்கு எல்லாமே கருணா தான், கருணாவை தாண்டி வேறு யாருமே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி தம்பி, நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க, நான் அக்காவாக உங்களுக்கு இருக்கேன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் சமாதானமாகுது. நம்ம சுடர் வெற்றி பேசினதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க வெற்றிக்காக. அப்போது சுடர் அபிக்கிட்ட போய், ஏமோ என்ன இருந்தாலும் கேப்டன் ரொம்ப பாவம் இல்லை, அவருக்கு நம்மளும் சொந்தமாக இருக்கலாமாமோ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொந்தமாக இருப்பேன், சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாத அப்படின்னு கோவப்படுறாங்க. இல்லமோ நான் அதுக்காக கேட்கல, அவருக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் அப்படி தானே இருந்தோம் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்கும்போது, அதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, அதுக்காக கேட்டேன், சாரி அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் எந்திரிச்சு போய் அவர் கூட அந்த பலகாரம் செய்கிற இடத்துல ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பலகாரம்லாம் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பட்டாசு வெடிக்கலாமா அப்படின்ட்டு நம்ம வெற்றி வந்து பிள்ளைங்களை எல்லாரும் வெளியே கூட்டிகிட்டு வராங்க. பிள்ளைங்க தனியாக இருக்க போகிறாங்க. அந்த ஒரு தம்பி எத்தனை பேரை பார்த்துக்க முடியும், நீ போய் கூட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சரளா கிட்ட சொல்கிறாங்க சண்முகம். எனக்கே வெடினா பயம், இது வந்து மத்தப்பு கம்பி இதெல்லாம் பிடிப்பேன், அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சரளா சண்முகத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிடுறாங்க, அவர் விருப்பப்பட்டெல்லாம் வரலை. பிள்ளைங்களோட சேஃப்டிக்காக இவரும் அங்கே போய் நிற்கிறாரு. ஸோ ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு நம்ம சுடர் கேட்குறாங்க. இல்லை திடீர்னு ஏதாவது தீக்காயம் பட்டுருச்சுன்னா தண்ணியை எடுத்து மேலே போட்டுக்கிறதுக்கோ, சம்டைம்ஸ் இந்த மத்தாப்பு குச்செல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கீழே போட்டோம்னா நம்ம காலையே மிதிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது நடக்கும், அதனால் அந்த பக்கெட்டில் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ 2 பக்கெட் தண்ணி வைக்கலாம். ஒருவேளை தீக்காயம் பட்டுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி அந்த குச்சி, அந்த மத்தாப்பு குச்சி அதில் போடுவோம்ல, அந்த அந்த மருந்தெல்லாம் தானே நம்ம மேலே படும், நம்ம அதில் ஹேண்ட் வாஷ் பண்ணோம்னா, அதனால் நல்ல தண்ணி கொஞ்சம் வைக்கிறேன் அப்படின்னு சுடர் அதையும் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. பரவாயில்ல சுடர், ரொம்ப சூப்பராக நீ யோசிக்கிற எல்லாத்தையுமே அப்படின்னு வெற்றி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெடி வெடிக்கிறது, மத்தாப்பு கம்பி சுற்றுறதுன்னு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வெடி சத்தத்துக்கோ என்னமோ நம்ம அபிக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது. ஒழுங்காக மெடிசன் வேறு அவங்க போடாமல் இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அவங்க அந்த வெடி சத்தத்தில் திடீர்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழ பார்க்குறாங்க. நம்ம வெற்றி வந்து ஓடி போய் அவங்கள தாங்கி பிடிச்சிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ், இல்லாட்டினா கீழே விழுந்து தலையில் அடிபட்டிருக்கும். நல்ல வேலை தம்பி, நல்லா பிடிச்சிட்டிங்க அப்படின்னு நம்ம சரளா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சுடர் வந்துட்டு ஹமோ ஹமோ அப்படின்னு தண்ணி தெளித்து எழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் அபி எந்திரிக்கவே இல்லை. சண்முகமும் அலறாரு. என்னமோ ஏதோன்னு எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, குண்டடிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கிட்டு தான் ஹமோ கீழே விழ பார்த்தாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல வலிக்குது போல இருக்கு, மயங்கிட்டாங்க அப்படின்னு சுடர் அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டிக்கிட்ட யாரையாவது வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லு, இல்லாட்டினா ஆட்டோ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. யாரும் அவைலபிளாக இல்லை, யாரும் சரியாக ஃபோனை எடுக்க மாட்டாங்க, அதனால நான் ஆட்டோவே கூட்டிகிட்டு வந்துடுறேன் வெற்றி அப்படின்னு நம்ம புலிக்குட்டி போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வராரு. ஆட்டோவில் நம்ம அபியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் டாக்டர் என்னாச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு அவங்க வந்து பதறாங்க. சார் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள், நாங்கள் ரிப்போர்ட் எப்படியாவது எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு வெற்றி சொல்லிகிட்டே இருக்காரு. நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சண்முகம் போகிறாரு. பிள்ளைங்களும் நம்ம சரளாவும் மட்டும் வீட்டில் இருக்காங்க. இங்கே நம்ம வெற்றி, சண்முகம் அப்புறம் சுடர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு அபி கூட வந்திருக்காங்க. இப்போது நம்ம வெற்றியும் சுடரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சண்முகம் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போ சரளா இருந்துட்டு, எங்கள் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நம்ம தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாதா, அன்றைக்கி நான் உங்ககிட்ட சம்பள பணம் கொடுத்தல உங்ககிட்ட, அதை எடுத்துகிட்டு வா போய் அப்படின்னு அந்த 35,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. சரளாவுமே எங்கே அப்படின்னு, இங்கே பாரு நீ சும்மா ஏதாவது டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம சண்முகம் அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வெற்றி ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டிட்டு
சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சர்ஜரியில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெற்றி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. சண்முகத்துக்கிட்ட இருந்து வாங்கி அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக இது ஏதோ செப்டிக் தான் இருக்குது போல இருக்குது, ஒழுங்காக இவங்க மெடிசன் எடுத்துருக்க மாட்டாங்க, அந்த காயம் இன்னும் முழுசாக ஆறலை, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அதிகமாக வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், ஏதோ தப்பாக நடந்திருக்கு, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பயங்கரமாக கண்டிக்கிறாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இதை நீங்கள் சரி பண்ணிடுங்க, எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. நீ ஒன்றும் பார்த்துக்க தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சண்முகம் வெற்றி கிட்ட சத்தம் போடுறாரு. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நம்ம கருணாவுக்கு கால் பண்ணுறாங்க. சார், இந்த நேரத்தில் நீங்கள் கோவில்லையோ இல்லை பிஸியாக இருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் கால் பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் எமர்ஜென்சி அதனால தான் கால் பண்ணிட்டேன். என்னோட தங்கச்சிக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஹாஸ்பிட்டலில் பணம் கட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுக்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் என்னோட சம்பளத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம் சார், தயவு செஞ்சு இந்த உதவியை பண்ணுங்கள், என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சேர்த்த முடியல அப்படின்றாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. 2-3 லட்சம் தேவைப்படணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே கருணா இருந்துட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனையா, சரி ஓகே நான் உடனே பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து வெற்றிக்கு கால் பண்ணுறாரு. வெற்றி எங்கே இருக்க அப்படின்ட்டு, நான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு வெற்றி. இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் சண்முகம்னு ஒர்க் பண்ணுறாருல தியா தருணோட அப்பா, அவரோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பணம் கேட்டார், நீ என்ன பண்ணுற, அந்த பணத்தை கொடுத்துரு, சம்பளத்தில் நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்க, அப்படி சரி கருணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி எங்கேயோ போகிறாரு. போயிட்டு வந்தவர் பணத்தை எடுத்துகிட்டு வந்து சண்முகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அதான் உங்ககிட்ட பணம் வேண்டான்னு சொன்னல அப்படின்னு கருணா தான் ஃபோன் பண்ணியிருந்தான், அவன் தான் உங்ககிட்ட பணத்தை கொடுக்க சொன்னான் அப்படின்றாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு அதை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பே பண்ணலான்னு கேட்டால் ஏற்கனவே வெற்றி பே பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து வெற்றிக்கிட்ட கொடுத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முழுசாக முடியட்டும், அபியை டிஸ்சார்ஜ் பண்ணி போனதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் எவ்வளோ பணம் ஆச்சோ அது கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு சண்முகமும். இப்போ பார்த்தீங்கன்னா அபியை பார்க்கலாம், அவங்க கண் முழிச்சிட்டாங்க, பட் அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, சும்மா அவங்கள அழ வைக்கிறது, எமோஷனல் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம், பேசிட்டோ பார்த்துட்டோ வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு சுடரும் சண்முகமும் உள்ளே போகிறாங்க. அப்போது போகும்போது நம்ம வெற்றி இருந்துட்டு அபியை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அபிக்கு ஒரு சின்ன வலின்னா கூட இவரால் தாங்கிக்க முடியாத காலங்களும் இருந்திருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை, பாவம் அவ எவ்வளோ அவஸ்தையை அனுபவிச்சுட்ருக்கா. கண்டிப்பாக கருணா தான் ஏதோ தேவையில்லாத வேலையை பார்த்து அபிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் கருணாவுக்கு என்ன அவசியம் இருக்குது, ஏன் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே கருணா நினைப்பான், எனக்கு அபி தான் எல்லாமே அப்படின்னு இருக்கும்போது அபியை எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினச்சிருப்பான். அபி தப்பு பண்ணலைன்னு தெரியுது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு அவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நம்மளே கண்டுபிடிக்கணும். பார்வதி அக்கா இறந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே அதில் மர்மமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நிஜமாவே அவங்கள அபி தான் கொன்னாலா அப்படிங்கிறது. அபி கொலை பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஏன் பொறுமையாக இருக்கணும். இனி அடுத்த டாஸ்கே அபியை தவிர வேறு யார் அதை பண்ணியிருக்க முடியும்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெற்றி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம அபி இருந்துட்டு எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன், என் சுடரை விட்டு நான் போயிடுவேன்னு நினச்சிட்டேனா அப்படின்னு அழுகுறாங்க. இங்கே பாரு, நீ எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும்னு. ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு என்ன பண்ணீங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கருணா கிட்ட, அதாவது கருணா சார் கிட்ட கேட்டு வாங்கிட்டேன், அவர்கிட்ட நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட எதுக்கு நான் கேட்டீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. இல்லைடா, எனக்கு வேறு யார் இருக்காங்க சொல்லு காசு கேட்குறதுக்கு, என் சம்பள பணத்தில் பிடிச்சிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. இல்லைண்ணே, நான் எப்படியாவது அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. இல்லைடா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மோ உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சுடர், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் கிட்ட கேட்டால், நாளைக்கே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், பட் அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வேலையும் அவங்க செய்யவே கூடாது, அந்த கையை அதிகமாக அசைக்கிறது, எழுதுறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அபியை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அடுத்த நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்காக வாங்கின அந்த மீதி பணம் வந்து சண்முகத்துக்கிட்டேயே இருக்குது. அதை சரளா கிட்ட கொடுக்க, இது கருணா கிட்ட இருந்து நான் வாங்கினது, அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம், மீதி எவ்வளவோ அதை சம்பள பணத்தில் பிடிச்சிக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெற்றி சொல்ல அபி கோவப்படுறாங்க. சரி, நான் கடனாக கொடுக்குறதாவே இருக்கட்டும், உங்களுக்கு கருணா கிட்ட வேண்டான்னு தோணுச்சுன்னா நான் கடனாக கொடுக்குறேன், அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்கிறாரு. சண்முகத்துக்கு பயங்கர கோவம். வெற்றி கிட்ட கூட வாங்கிடலாம், கருணா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு நம்ம அபி நினைக்கிறாங்க. கருணா கிட்ட கூட வாங்கிடலாம், இந்த வெற்றி கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சண்முகம் நினைக்கிறாரு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போது சுடர் அபி கிட்ட கேட்குறாங்க, யாமோ என்னை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்,
உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க, நீங்கள் ஏன் ஒழுங்காக மெடிசன் எடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் அவங்கள தொந்தரவு பண்ணாத, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வேறு ரூம் இல்லையா அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. இருக்கு தம்பி, ஆனால் அது ஸ்டோர் ரூமு அப்படின்னு. எந்த ரூம் அப்படின்னு கேட்குறாங்க. காமிக்கிறாங்க. அந்த ரூம் போய் பார்த்தா கண்டது போனதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணி சுடருக்கும் அவங்க அம்மாவுக்கும் கொடுத்தா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் தம்பி அப்படின்னு சரளா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. இதுவே சண்முகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது சண்முகமும் வெற்றியும் தான் அந்த ரூமை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது என்னமோ நீ இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் நீ வந்து சில விஷயங்களை அபிக்காகவும் சுடருக்காகவும் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நல்லா அவளை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன், அவளுக்காக பிளட் டொனேட் பண்ணேன், அவளுக்காக இவ்வளோ செலவு பண்ணி அவளை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் பொண்ணு மேலே இருக்கிற பாசமோ அபி மேலே இருக்கிற பாசமோ அது எதுவே வேணா இருக்கட்டும், ஆனால் ஏன் அவள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நீயே காரணமாக இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி மட்டும் பேசாதீங்க, சீக்கிரமாகவே எல்லா உண்மைகளும் வெளியே வரும், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ நல்லவனா கெட்டவனானே என்னால் புரிஞ்சுக்க முடியல, ஆனால் நீ சொல்கிறத நான் நம்பணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சண்முகம் கோச்சிக்கிறாரு. அதே நேரத்தில் இப்போது என் தங்கச்சிக்கு ஒரு ரூம் கிடச்சிருக்கு அப்படின்னா என் தங்கச்சியை ஒரு ரூமில் தங்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சரளா கிட்ட என்னால் பேச முடியல, ஆனால் நீ பேசி அவளுக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த ரூமை அரேஞ்ச் பண்ணி முடிச்சதும் ஏதோ ஒரு வண்டி வருது வெளியே. அது என்னென்னு பார்த்தா புலிக்குட்டி ஒரு கட்டிலும் மெத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமில் போட்டு கீழே உட்காந்து எந்திரிக்க கஷ்டமாக இருக்கும், இனிமேல் நீங்களும் இந்த சுடரும் இந்த பெட்டில் படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு? பரவாயில்ல இருக்கட்டும், அதில் என்ன இருக்குது, உங்களால் முடிஞ்சால் பணம் கொடுங்க, இல்லாட்டினா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சுடருக்காக நான் இது கிஃப்ட் பண்ணதாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் அபியும் பரவாயில்ல பண்ணட்டுமேங்கிற இடத்துக்கு வரல, பட் கொடுத்துடணும் திருப்பி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், வேண்டான்னு சொல்ல முடியாமல் அவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு யோசிக்க முடியாமல் அதனால் விட்டுடுறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரளா சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பிள்ளைங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாகலாம் சமைக்க முடியாது, அவங்க வீட்டில் அவங்க 4 பேருக்கு ஒரே சமையல் தான். பட் அபிக்கு வந்து தனியாக சமைக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் புலம்புறாங்கன்னு தெரியுது வெற்றிக்கு. ஸோ நம்ம சுடர் வந்து ஏதாவது சமைக்கணும், அம்மாவுக்கு கஞ்சி இது சமைக்கணும்னு போயிட்டு கிச்சனில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வெற்றி இருந்துட்டு நான் உங்கள் அம்மாவுக்கு சமைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்றாங்க. இல்லை எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன், அது கஞ்சியாக இருந்தால் கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சுடர் சொல்கிறாங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா குழந்தைன்னு வருத்தப்படுறாரு. அபிக்கு கஞ்சி செஞ்சு சுடர்கிட்ட கொடுத்து விடுறாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க அபி சாப்பிட்டுட்டு சரளா கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சி சாப்பிட்றாங்க. சுடருமே சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சி அதை சொல்கிறதே இல்லை, கேப்டன் தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அபி தூங்கிடுறாங்க. சண்முகம் வந்து வெளியே ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்காரு. என்னாச்சு, ஏன் இப்போ கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு வெற்றி போய் கேட்குறாங்க. சுடர் எதாச்சும் அங்கே வரும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்டுடுறாங்க. அதாவது என்னதான் உனக்கு அபி மேலே கோவம் இருந்தாலும் நீ பெத்த பொண்ணு அப்படின்னவும் உனக்கு வலிக்குதில்ல, சுடருக்காக தானே இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, சுடர் சந்தோஷமாக இருக்கணும், அபிக்கு ஏதாவது ஆச்சுன்னா சுடரால் தாங்கிக்க முடியாதுன்னு தானே இது எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பண்ணிடு அப்படின்னு கேட்குறாங்க. என்னது அப்படின்னு. இல்லை அபி கொலை பண்ணலை, அபி எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறது அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா அந்த விஷயத்தில், அவளுக்கு அதில் ஆதாரம் எதுவுமே கிடைக்கல, உன்னால் முடிஞ்சா அதுக்கான ஆதாரத்தை தேடி கண்டுபிடி, அது சரி நீ தான் அவளை உள்ளவே அனுப்புன, உங்ககிட்ட போய் நான் கேட்குறேன் பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை அவள் கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு என்னால் நம்ப முடியுது, இப்போது இருக்க எனக்கே என்னை நினச்சா கோவமாக வருது, நான் ஏன் அந்த நேரத்தில் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு உறுதியாக தெரியல எந்த விஷயமும் என்ன நடந்துச்சுங்கிறத அபிகிட்டையும் நல்லா டைரெக்டாக கேட்க முடியல, அதனால தான் இதில் என்ன நடந்துச்சுன்னு நானே கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத வச்சு சுடரோட அப்பா வெற்றி தான் அப்படிங்கிறது நம்ம சுடருக்கு தெரிஞ்சிருச்சு. பயங்கர ஷாக் ஆகுறாங்க. பட் இந்த விஷயத்த அவங்க கிட்ட டைரெக்டாகவும் கேட்க முடியல. வெற்றி சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சுடரோட அப்பான்னு இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு விஷயம் தெரிய வரும்போது கண்டிப்பாக அவள் என்னை அப்பாவா ஏற்றுக்க மாட்டா, என்ன கேப்டனாக அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அப்பாவா அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, தயவு செஞ்சு என்னை பற்றின விஷயத்த சுடர்கிட்ட சொல்லிடாதீங்க, அபி என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டதே சுடர் உன்னோட பொண்ணு அப்படிங்கிறத மட்டும் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு தான், அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி நான் நினைக்கிற மாதிரி அபி இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன், அதுக்கப்புறம் சுடர் என்னை மன்னிச்சிடுவாள்ல, சுடர் நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஓகே அப்படின்னு மன்னிச்சு என்னை ஏற்றுப்பாள்ல, அந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன்.
உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. என் வாழ்க்கையில அபி தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அபி கர்ணா கூட இருந்து பிரிஞ்சு வந்துருன்னு சொன்னா. எனக்கு அது ஏத்துக்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவ முழுசாவே கர்ணா கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு நினைக்கிறான்னு கர்ணா என்கிட்ட சொன்னான். அதுக்காக தான் கர்ணாவுக்கு அபி மேல கோவம். இப்ப கூட சுடரை ரொம்ப பிடிக்கும் கர்ணாவுக்கு. அபியோட பொண்ணுன்னு தெரிஞ்சா சுடரையும் வெறுக்குவான். அபிக்கு யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களையும் ஏதாவது பண்ணணும்னு தான் கர்ணா நினைப்பான். ஏதோ ஒரு கட்டத்தில் மகேஷோட அம்மா சாகிறதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்த அபியும் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாரு சண்முகம். இல்லை உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை யாரையோ கொலை பண்ணிட்டதாகவும் அந்த கொலைப்பழி இவ வேலை விழுந்துட்டதாகவும் தான் சொன்னாலே தவிர மகேஷோட அம்மா தான் இறந்து போனவங்க அப்படிங்கிறது எனக்கு நீ சொல்லி தான் தெரியும் அப்படின்னு சண்முகம் கேட்குறாரு. சுடருக்கு அதுக்கு மேலே ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம், மகேஷோட அம்மா அவங்க தான் பார்வதி அக்கா. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. அவங்க போய் இறந்துட்டாங்க, அதுக்கு காரணம் அபிதானும் போது என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அவள் கொலை பண்ணதை நான் பார்க்கல. ஆனால் வயிற்றுலேருந்து கத்தியால் குத்தப்பட்டு இருந்தவங்க வயிற்றுலேருந்து கத்தியை இவ எடுத்தா, அதை நான் பார்த்தேன். யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவள் தானே கொலை பண்ணான்னு தோணும். ஏதோ காசுக்காகவும் சொத்துக்காகவும் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு நானாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் போக போக தான் தெரியுது அபி எந்த தப்பும் பண்ணல. யாரோ தப்பு பண்ணிட்டு அந்த இடத்துல அபியை மாட்ட விட்டுருக்காங்கன்னு. இதை பத்தி அபி கிட்ட நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சுடர் கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. வெற்றி மேல கோவம்னா வருது அவங்களுக்கு. இனிமே வெற்றியை எப்படி நம்ம சுடர் ட்ரீட் பண்ண போறாங்க, வெற்றி கிட்ட எப்படி நடந்துக்க போறாங்க சுடர், அவர் தான் அப்பான்னு தெரிஞ்சதுனால வேண்டான்னு தூக்கி எறிய போறாங்களா, இல்ல அந்த விஷயம் தெரியாத மாதிரி நடந்துக்க போறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.